தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் கதிரவேல், அதனால டாக்டர்னு சொல்றேன், பலருக்கு தெரியாது. அவர் வந்து கால்நடை டாக்டர் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதனால் டாக்டர் இரா கதிரவேல், டாக்டர் ஈரோடு கதிரவேல் அவர்கள். ஆகவே டாக்டர் கதிரவேல் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தாற் போல வருடத்தோடு இந்த நிகழ்ச்சியுடைய உபயதராக இருந்து நமக்கெல்லாம் இந்த ஐயா சொன்ன மாதிரி இதனுடைய சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் உணவு கொடுத்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், செவிக்கு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு வியப்படும் என்று வள்ளுவர் சொல்வது மாதிரி நமக்கு உணவு கொடுத்து செவிக்கு உணவு கொடுத்து அதுக்கு உரிய செலவை கொடுத்த நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு செய்தி, அவங்க வந்து வருஷம் சம்மரில் அவங்களுடைய 2 பிரதேசம் ஐஎஸ்ல இருக்கிறாங்க. அவருடைய அண்ணனும் தம்பி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. நமது ஆன்மநேய சகோதரர், என் உயிரினும் மேலான இனிய நண்பர் மேடா நித்யானந்தம் ஐயா அவர்கள் எனது 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்புடையவர். அவர்தான் என்னை அடிக்கடி இங்கே வர வைத்து ரூம் போடுறதுலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, வழி அனுப்புகிற வழி எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர் மூலமாக தான் வந்து கொண்டிருந்தேன். சரவணந்தா ஐயா கூடயும் நாங்கள் அதிகமாக பழக்கப்பட்டோம். இன்று அவருடைய மகன் வந்திருப்பதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியாக நான் வடலூரில் அவர் சந்தித்தேன்.
திருவருள் அவரை ஏதோ ஒரு காரணத்திற்காக அழைத்து கொண்டது. அவர் ஒவ்வொரு வருடமும் எனக்கு மறக்காமல் சரவணந்தா எழுதிய நூல், காலண்டரு எல்லாமே அவங்களுடைய கடையினுடைய காலண்டர் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு வருஷமும் மிஸ் பண்ணாமல் கொரியரில் அனுப்புவார். ஆனால் இந்த வருஷமும் ஐயா அனுப்புனார் எனக்கு. அந்த அட்ரஸ் பார்த்து அனுப்பிச்சிருப்பார் போட்டிருக்கு. அதனால் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதே போல் இன்று சென்னையிலே மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் சுரேஷ் பாபு ஐயா அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் அப்பா தான் ராதாகிருஷ்ணன் ஐயாவன். அவர்களும் சுலக்ஷனா குடும்பத்தினரும் இன்னைக்கு உபயதாரராக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னொன்று சொல்லுவேன். அவர் நித்யானந்த ஐயா சாதாரணமாக ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடை வீதியில் ஒரு 10-16 இடம் அந்த இடத்துல தான் கடை வச்சுருந்தார். அப்போல்லாம் நாங்கள் வந்தோம் இங்கே. நீங்களாம் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்களே, உங்களுக்கு என்ன வயசாகுதுப்பா? ஓ, அப்போ இருப்பீங்க, படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு எனக்கு இனிய நண்பர். அதே மாதிரி இவர் உட்காந்துருக்கார் பாருங்க, இவர் ரொம்ப கால நண்பர். இங்கே இருக்கக்கூடிய சில அன்பர்களுக்கெல்லாம் என்னை நன்றாக தெரியும். சன்மார்க்கத்திலே நான் ஒரு புதியவன். மற்றவர்கள் உரையாற்றுவது வேறு, நான் உரையாற்றுவது வேறு வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் நாங்களெல்லாம் வள்ளலார் கொள்கையை முழுமையாக நம்பி முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன இட்ட பணியை அதை முழுமையாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் எதற்காக இந்த உலகத்திற்கு வர வைத்தார் என்ற வரிகள், பாடல்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இல்லைங்களா? எதற்காக இறைவனால் வருவிக்கு உற்றார்? ஏன்னா மற்றவங்கள்லாம் எப்படி வந்தாங்கன்றது வழி வேறு. ஆனால் வள்ளல் பெருமானை மட்டும்தான் இறைவன் இந்த உலகத்திற்கு வருவிக்க உற்றவர். அப்போ எல்லாரும் இறைவனால் தானே வருவிக்க விட்டாங்கன்னா வருவிக்குற்றவர்கள் தான். ஆனால் நாமெல்லாம் வந்த விதம் வேறு, வள்ளலார் வந்த விதம் வேறு. அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்றாட படிக்கக்கூடிய பாடல் தானே. வள்ளலாரே பதிவு செய்வார், அகத்தே கருத்து புறத்து விழித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொல்வார். அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற பொழுது, ஏன் இந்த உலகம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என்று இறைவன் தேடுகின்ற பொழுது ஒரு அருமையான பக்குவமுள்ள ஆன்மாதான் வள்ளலார். அந்த பக்குவமுள்ள ஆன்மாவைத்தான் இந்த உலகத்திற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கிறார். அடுத்த பாடலில் அவர் சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகம் எப்படி இருந்ததா? பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதன் எரியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். எப்படி செத்துட்டு இருக்காங்களா? போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிகை என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவேன்னு ஆண்டவர் சொல்றப்பதான் வள்ளலார் சொல்றார். இந்த உலகத்தை திருத்துவதற்கு எத்தனையோ ஞானிகளை அனுப்பியிருக்கிறேன், எத்தனையோ அருளாளர்களை அனுப்பியிருக்கிறேன், எத்தனையோ கோடாகோடியான தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் என்று பட்டியலிட்டால் கூட கோடிக்கணக்கான பேர் வந்திருக்கிறார்கள். யாராலையும் இந்த உலகத்தை திருத்த முடியவில்லை, உண்மையான இறைவனை காட்டவும் முடியவில்லை. திருத்துவது எப்படி என்றால், உண்மையான இறைவனை தொடர்பு கொண்டால்தான் இந்த சமுதாயம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இதுவரையில் நாம் உண்மையான கடவுளை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோமா என்றால் எங்கேயுமே கிடையாது. நம்ம இந்து மதம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமும்
உண்மையான இயற்கை உண்மை கடவுளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வரலாறு கிடையாது. அவரவர்கள் ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டார்கள். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் போன்ற நூல்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை, கதாநாயகர்களை கடவுள்களாக கற்பித்து மக்களை பின்தொடர் வைத்து அலைய விட்டு விட்டார்கள். ஆனால் வள்ளலார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வள்ளலார் அல்ல, இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. நாமெல்லாம் இறைவனால் வருவிக்க உற்றவர்கள். ஆனால் அந்த இறைவன் நாம் யார் என்று நமக்கு தெரியவில்லையே. வள்ளலாருக்கு முன்னாடி இந்த இறைவன் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆளாவது கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒருத்தர் என்ன சொல்லுவார்? இயேசுன்னுவார், ஒருத்தர் நபிகள்னுவார், ஒருத்தர் புத்தர்ன்னுவார், ஒருத்தர் கிருஷ்ணன்னுவார், ஒருத்தர் ராமர்ன்னுவார், ஒருத்தர் ஈஸ்வரன்னுவார், பிரம்மான்னுவார், முருகன்னுவார். எத்தனை கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறது இந்த நாட்டிலே. இந்த தெய்வங்களிலே உண்மையான தெய்வம் எது என்று தேர்ந்தெடுப்பீர்களானால் தெரியாது. அவரவர்களுக்கு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார் இங்கே. எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றீர், தெய்வம் ஒன்றென்றீர். கரிபிடித்த கலகமிட்ட பெரியரினும் பெரியீர், ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையென்வீர். உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, உற்றதுவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேன் என்று சொன்னார். எத்தனை வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் அத்தனையும் உண்மையான இறைவனை இந்த உலகத்திற்கு காட்ட தவறிவிட்டது. அடுத்ததாக பயங்கரமான சொல்லுவார். இதெல்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. போல தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வி எனைப்பள்ளி எழுப்பிமே இன்பம் தந்தீரே. இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்களை இந்த மக்கள் பார்த்து 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 பின்னாடி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தெய்வம் யார் என்று தெரிந்திருந்தால் எப்படி அவர்கள் அலைமோத விட்டு இருக்க மாட்டார்கள். எல்லாருமே காரணம் என்ன? உண்மையான தெய்வத்தை யாரும் பார்க்கவில்லை. பார்த்தால்தானே அந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லுவதற்கு சரியான ஆதாரங்கள் கிடையாது. எல்லாமே கற்பனை கதைகள், கதாபாத்திரங்கள். அதனால்தான் நான் நண்பர் கேட்டார், என்ன தலைப்பு போடுறீங்கன்னு கேட்கும்போது, வள்ளலார் கண்ட அருள் வெளி கண்ட வள்ளலார். இப்போ வெளி என்பது நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம்லாம் வெளிதான். பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஆகாயத்துக்கு பேர் என்ன? வெளி இல்லைங்களா? பஞ்சபூதங்கள்னா என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த உலகம். இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கு. பூதம்னாக்கா ஏதோ பேய் பேசாச்சுன்னு நினைச்சிடாதீங்க, அது பேர் அப்படி வச்சுட்டாங்க. 5 விதமான மெட்டீரியல்னு பேர் அதுக்கு. இந்த உலகத்தில் 5 விதமான மெட்டீரியல் நிறைந்து இருக்கிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாமே மெட்டீரியல் தான். இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாமே. இது படைக்கப்பட்ட பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயக்குவது யார் என்பதை இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. விஞ்ஞானமும் என்னென்னவோ தேடி கண்டுபிடிக்குது, வேலையாகலை. முதல்ல நம்ம இந்த உலகமே உருண்டையா தட்டையா கோழி முட்டையான்னு தெரியாது. அதுக்கே வாதங்கள் நடந்தது ரொம்ப காலமா. தட்டை என்று சொன்னார்கள், உருண்டை என்று சொன்னார்கள், அதுக்கப்புறம் கோழி முட்டை வடிவம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி உலகத்தினுடைய ஃபிகர் என்னவென்று தெரியவில்லை. அப்ப இந்த உலகத்தை படைத்த இறைவன் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் எல்லாம் வைத்திருக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், பக்குவம் அறிவித்தல், துரிசு நீக்குதல். 5 கர்த்தாக்களை வச்சிருக்கோம் இந்து மதத்தில். புத்தர் ஒரு கடவுள் சொல்றாரு, நபிகள் ஒரு கடவுள் சொல்றாரு, இயேசு ஒரு கடவுள் சொல்றாரு. எந்த கடவுள் உண்மையான கடவுள்? யாராவது பார்த்துருக்காங்களா? யாருமே பார்க்கல.
அதுக்கு என்ன அத்தாரிட்டி? இறைவனை பார்த்தவர்கள் மரணம் அடைய மாட்டார்கள். அதான் அத்தாரிட்டி. வள்ளலார் கண்டுபிடித்த உண்மை. இறைவனை யார் கண்டார்களோ அவர்களுக்கு மரணம் கிடையாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அதுக்கு மரணமில்லா பெருவாழ்வினை ஒரு சப்ஜெக்ட் வச்சார். வள்ளலார் கொண்டு வந்தது என்ன? மரணமில்லா பெருவாழ்வு. இந்த மனிதனுடைய பிறவி எத்தனையாவது பிறவி? அதாவது தெரியுமா நமக்கு? 6வது பிறவின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? 7வது பிறவி. தாவரம், ஊர்வன, பரப்பன, நடப்பன, அசுரர், தேவர், மனிதர். இது 5வது பிறப்பு. 7வது பிறப்பு மனிதனுக்கு கிடைத்தது. பாடல் அடுத்துக்களை பள்ளிக்கூடத்தில் கூட வாத்தியாரெலாம் சொல்லியிருப்பாங்க. எல்லோருக்கும் கல்லானாய் 7 பிறப்பும் தீயானாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடுன்னு படிச்சிருப்பீங்க அந்த காலத்துலேயே. ஆனால் நம்ம 6 6 6ன்னு சொல்லிட்டு அது 6ன்றதை நிலைச்சு வச்சுட்டோம். மனித தேகம் என்பது 6வது படைப்பு, 6வது பிறப்பு. ஏன் இந்த பிறப்பு மனித தேகம் இறுதியாக கொடுக்கப்பட்டது என்றால், இறைவனை தொடர்பு கொள்வதற்காகத்தான் இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் மனிதனுக்கு உயர்ந்த அறிவு படைத்த மனிதர்கள் என்பார் வள்ளலார். மனிதர்களுக்கு மட்டும் என்ன? உயர்ந்த அறிவு. மற்றவர்களுக்கெல்லாம் அறிவு வேலை செய்யாது. அறிவு இருக்கு, அறிவு வேலை செய்யாது. அதே நாள் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் அறிவு வேலை செய்யுதான்னு பார்த்தீங்கன்னா, எந்த அறிவு வேலை செய்யுதுன்னா யாரை வேணாலும் கேள்வி சொல்ல தெரியாது இல்லைங்களா? 6வது அறிவுனா 6வது அறிவுன்னு எங்கே இருக்குது? வள்ளலார் தெளிவாக சொல்லுவார். இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, அருள் அறிவு, கடவுள் அறிவு. இத்தனை அறிவு கண்டினியூட்டி இருக்கு. நம்ம இந்திரிய அறிவிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அறிவு எங்கே இருக்குது? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். டாக்டர்களுக்கெல்லாம் தெரியும். தலைமை பீடம். ஹெட்டுன்னா தலை. தலைப்பீடத்தில் தான் என்ன இருக்கு? இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒரு புள்ளி வடிவமான ஆன்மா இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? ஒளின்னு பேர். அதை நம்ம சொல்லி சொல்லி ஆன்மா ஆன்மான்னு சொல்லி பழகிட்டோம். அதுதான் வள்ளலார் சொல்லுவார். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல் அதுன்னு பேர். அருட்பாவிலே இருக்கு, தெளிவாக எழுதியிருக்காரு இல்லைங்களா? உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல்னு பேர். அந்த மெய் அருட்கணலுக்கு உருவம் இருக்கிறதா என்றால் உருவம் இல்லை. ஆனால் படைத்தது அவர்தான். ஆன்மாவுக்கு உருவம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. என்ன உருவம்? ஒளி உருவம். அதுக்கு பேர் என்ன? ஒளி உருவம்னு பேர். இப்போ நம்ம புறத்தில் இருக்கக்கூடிய எந்திரங்களுக்கெல்லாம் உறுப்பு இருக்கு, கரணங்களுக்கு உறுப்பு இருக்கு. ஜீவனுக்கு உறுப்பு இருக்கா? உறுப்பு இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. ஜீவன்னா என்ன? உயிர். இந்திரியங்களால் என்ன? பஞ்சேந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா? கை, கால், மூக்கு, வாய், மெய், கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? 5 புலன்கள். இது புறக்கருவிகள். இந்த புறக்கருவிகளை இயக்கக்கூடிய அகக்கருவிகள் இருக்கு. அதுக்கு இது சூட்சும பஞ்சாத்திரம், அதுக்கு ஸ்தூல பஞ்சாத்திரம், இதுக்கு சூக்கும பஞ்சாத்திரம்னு பேர் வச்சாங்க சமயத்தில். ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிவது, சூக்கம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது. அதனால தான் சார நமச்சிவாயான்னு போட்டு மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா சிவாய நமன்னு வரும். அது பஞ்சேந்திரங்களை குறிப்பது. சிவாய நம அதுக்கு மந்திரமாக வச்சுட்டாங்க. புரிதா சொல்றது? வள்ளலார் வந்து பிரிக்கிறார். இந்திரியங்கள் தனியா, கரணங்கள் தனியா, ஜீவன் தனியா, ஆன்மா தனியா. இந்த உடம்புக்குள்ள 4 பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளுக்கு பேர் வச்சவர் தான் வள்ளலார். அகம், அகப்புறம், புறப்புறம். அதுக்கு பேர் என்ன? அகம், அகப்புறம். அகம் என்பது ஆன்மா இருக்கிற இடம், அகப்புறம் என்பது ஜீவன் என்ற உயிர் இருக்கிற இடம், புறம் என்பது கரணங்கள் இருக்கக்கூடிய இடம், புறப்புறம் என்பது இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப 4 பகுதிகளாக இந்த உடம்பு பிரிக்கப்பட்டு இருக்கிறது, மனித உடம்பு இல்லைங்களா? ஆனா எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடித்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியாது. எந்த கருவிக்கு அது சிக்காது. ஆன்மா எந்த கருவிக்கு சிக்குமா? ஜீவனும் சிக்காது. ஜீவன் என்றால் உயிர், அது சிக்காது. உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம்?
ஃபங்க்ஷன் நின்று போச்சுன்னா உயிர் போயிடுச்சு, காற்று நின்று போச்சு, மூக்குள்ள வச்சு பார்ப்பாங்க. இயக்கம் நின்று போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு, இயக்கம் அடக்கம் கொள்கிறதுன்றாரு. அது வெளியே போகல, உயிர் அடக்கம் கொள்கிறது. உயிர் என்ன கொள்கிறது? அடக்கம் கொள்கிறது. அது மறுபிறப்பு எடுக்கின்ற வரையில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கும். ஆதலால் உடம்பை எரிக்காதீர்கள், புதையுங்கள் என்று சொன்னார். நம்ம ஏதாவது கேட்கிறோமா? எதனால புதைக்கிறது, எதனால எரிக்கிறது தெரியாது. உடம்பு உயிர் இருக்கிறது, அதனுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுறது. அதுக்குனால அடக்கம் கொள்கிறது. எங்கே அடக்கம் கொள்கிறது? ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறது. இந்த உடம்பை எப்படி உருவாச்சுன்னா அது நமக்கு தெரியுமா? ஏதோ கல்யாணம் பண்றோம், ஆணும் பெண்ணும் சேர்றோம், குழந்தை பிறக்குது, அதான் தெரியும் நமக்கு, இல்லைங்களா? வள்ளலார் தெளிவா சொல்லுவார், உடம்புரு வகையறி உயிர் வகையறி உடல் வறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிந்தீர் மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடைத்து எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே நடமுறியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. உடம்பு வந்த வழி தெரியாது, உயிர் வந்த வழி தெரியாது, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? உடம்பு எப்படி வந்துச்சு? விந்து. விந்துனா என்ன? சுக்கிலம். சுக்கிலம் எங்கிருந்து வருது? ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவினால் ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய ரத்தம், ரத்தம் பல வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய சுக்கிலம் என்ற ஒரு திரவம். அதுக்கு பேர் தான் குண்டலினி வச்சாங்க நம்ம ஆளுங்க. அது குண்டலினி போய் ஸ்டோர் ஆகும், மூலாதாரத்தில் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. நம்ம உண்ணக்கூடிய உணவினால் ஏற்படக்கூடியது தான் ரத்தம். அந்த ரத்தம் பல வேதியியல் மாற்றங்களாக உடம்பில் உற்பத்தி மாற்றங்கள் ஏற்பட்டு அது சுக்கில பையில தேங்கி அந்த வீரியம் உண்டாகி அந்த வீரியத்திற்கு யார் தேவைப்படுகிறதோ அதை அது தேடும். நீங்க தேடுறதில்லை, அது தேடும். அதான் ஆண் பெண் பொருத்தன்னு வச்சாங்க நம்ம ஆளுங்க. அது சுக்கில துளியின் கண்ணுன்னு வள்ளலார் எழுதுவார். அந்த சுக்கில துளி எத்தனை மாசத்துக்கு முதல்ல ஆணுகிட்ட தான் வந்து நிற்கின்றாரு. ஏன்னா மருத்துவர்லாம் வந்திருக்கிறதுனால அதை கொஞ்சம் சொல்றேன் நான். சுக்கிலம் எங்க வருது? ஃபர்ஸ்ட் ஆண்கிட்ட உற்பத்தி ஆகும். 2 மாத காலம் சுக்கிலம் அங்கே உற்பத்தி ஆகி அதுக்கு உண்டான உயிர் தோற்றம் அங்கே ஏற்படுது. என்ன தோற்றம்? உயிர் தோற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த ஆணினுடைய சுக்கிலம் அங்கே நிற்காது, அது வெளியே போக துடிக்கும். அது எந்த பெண் அவங்களுக்கு லிங்க் இருக்குதோ அந்த பெண்ணுக்கிட்ட அந்த போய் சுக்கிலம் ஸ்டோர் ஆகிடும். அங்கே போய் என்ன பண்ணுது? பெண்ணினுடைய கருவறைன்னு அதுக்கு பேர். அந்த சோனித திறனுக்குள் சுக்கிலம் சென்று கருவறைக்குள் போய் லாக் ஆகுதுன்றார் வள்ளலார். லாக் ஆன உடனே அங்கே என்ன ஆகுது? அந்த திரவமானது ஒரு செகண்டுக்குள்ள பட 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 பண்ணி பல கோடி மைல் வேகத்தில் சுற்றி ஒரு சின்ன துளி உருண்டையா மாறிடும். அந்த உருண்டையில் இருந்துதான் 10 மாதங்கள் நம்மளுடைய உறுப்புகளெல்லாம் உருவாக்குது. உடம்பெல்லாம் கண்ணு காது மூக்கு வாய் எந்தெந்த சுக்கில தன்மை இருக்கிறதோ அந்த தன்மைக்கு தக்கவாறு உருவங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அணுக்களுடைய சேர்க்கை, இது எல்லாமே யாருடைய சேர்க்கை? அணுக்கள். எந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த குவாலிட்டி எந்தெந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்ணங்கள் மாறும், உறுப்புகள் மாறும், டோன் மாறும், எல்லாமே மாறும். ஒரே மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு அணு மாறிட்டாலும் எல்லாமே மாறிடும். அதை தான் வள்ளலார் சொல்றார். சத்திய வீர விண்ணத்தை பார்த்தீங்கன்னா கிளீனாக எழுதியிருப்பார். அங்கே டார்க் பிளாக் ரூம்ன்றார். பெண்ணுடைய கருவறை இது உலகத்திலே அது மாதிரி இருட்டறை எங்கேயுமே கிடையாதுன்ட்டார். இந்த கருவறை என்பது டார்க் பிளாக் ரூம். அந்த இருட்டறையில் துர்நாற்றம் உடையதுன்னு எழுதுறார் சார். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய டேங்க்னு இருக்கும், ஒரு கற்பை. கருவறைன்னா தண்ணி இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த தொப்புளிலிருந்து அந்த குழந்தையினுடைய அந்த புள்ளி வடிவமான நரம்பின் வழியாக அந்த தண்ணியில் அந்த கருவறையினுடைய தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன வேலை செஞ்சாலும்
அந்த கரு வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு பந்தை எப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா எதிரி போய் சிக்காது. அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே உருவாகி வந்திருக்கிறோம். அதில் எத்தனைப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே நடக்கும் தாயினுடைய கருவறையில். எதிரிட்ட துரிசுகள் என்றார், அசுத்த காற்றுன்றார், பூதக்காற்றுன்றார், விஷக்காற்றுன்றார், உண்ணக்கூடிய உணவில் மாற்றங்கள், சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தில் மாற்றங்கள், நம்மளுடைய ஒழுக்கத்தில் மாற்றங்கள், அத்தனையும் அங்கே போய் ஸ்டோர் ஆகி அந்த குழந்தையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறுன்றார். எல்லாமே சயின்ஸ், அறிவியல் ரூபமாக எழுதுறார். இதெல்லாம் நம்ம அறிவிப்பால் படிக்கிறோமா? அப்போ இந்த உடம்பு எப்படி உற்பத்தி ஆச்சோ அதை அப்படியே ரிவேர்ஸ் கொண்டு வாங்கடான்றார் வள்ளலார். எப்படி உற்பத்தி ஆச்சு வந்தது, இது அப்படியே ரிவேர்ஸ் ஆனால் எங்கே போகணும்? எப்போ ஒளியோட வந்ததோ, ஒளி என்ற ஆன்மா வந்ததோ, ஒளிக்கு உபகார கருவியாக ஜீவன் வந்ததோ, ஜீவனுக்கு உபகார கருவியாக கரணங்கள், இந்திரியங்கள் தான் உடம்புக்குள்ள 4 பகுதி. இது ஏன் 4 இறைவன் படைக்கணும்? கடவுளுக்கு வேற வேலை கிடையாதா? இப்போ நம்மெல்லாம் துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னா அதை சில கேட்பாங்க பகுத்தறிவாளர்லாம். அதுக்கு இறைவன் படைக்காம இருக்கலாம். அப்படி இறைவனை ஒருத்தர் இருந்தாக்கா அது எதுக்கே அவருக்கு இந்த வேலைன்னு கேட்பாங்க. அப்போ இன்ப துன்பங்கள் நமக்கு மாறி மாறி வருது இல்லை? அப்போ இன்ப துன்பங்கள் எதனால் வருது? நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வினைகளாக மாறுது. அதுக்கு பேர் தான் நல்வினை தீவினைன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. என்ன வினைகள்? நல்வினை தீவினை எனும் வன் கயிற்றால் ஆட்டுகின்ற தேவதேவேன்வார். அப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். மரணம் ஏன் வருது நமக்கு? மனித மரணம் அடையாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்காகத்தான் மனித பிறப்பே கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? 6 சாவு 100 சாவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம நம்பிக்கை அப்படியே வச்சிருக்கோம். ஆனால் வள்ளலார் வந்து தான் மரணத்தை வெல்லும் வழி ஒன்று இருக்கிறது என்றே கண்டுபிடிச்சார். இந்த உலகத்தில் எந்த ஞானியுமே கூடு விட்டு கீடு வயர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சமாதி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜீவ சமாதிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் மரணம் அடையாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. மரணம் அடையாமல்னா என்ன சார்? முக்தி அல்ல. முக்தி பேர் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா எல்லாரும்? இறந்துட்டா முக்தி அடைந்து விட்டாருன்னுவாங்க. முக்தின்னா என்ன? முக்தின்னு எங்க இருக்குது? வைகுண்டம், கைலாயம், சொர்க்கம்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்குது? யார் பார்த்தாங்க? யாருமே பார்க்கல, எங்கேயும் கிடையாது. சொர்க்க நரகன்னு வள்ளலார் பிரிக்கிறார். எப்படி தெரியுமா பிரிக்கிறாரு? எல்லாம் அருட்பால் இருக்கு. நான் வந்து தனிப்பட்ட ஈரோடு கதிர்கள் கற்பனையில் பேசுறது அல்ல, எல்லாம் ஆதாரம் இருக்கு. சொர்க்கனா என்ன சார், நரகனா என்ன சார்னு வள்ளலார் வந்து கேட்குறாங்க. அது வள்ளலார் பதில் சொல்றார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் துக்கமாயும் இறுதியில் சுகமாகவும் இருப்பது சொர்க்கம். ஆரம்பத்தில் சுகமாயும் இறுதியில் துக்கமாயும் வாழ்வது தாண்டா நரகன்னார். புரியுதா? ஏதாவது இளமையில ஜாலியாக இருப்பாங்க. அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியில் பிச்சை எடுப்பாங்க. இல்லாட்டி நோய் வரும், தீராத வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், பொண்டாட்டி சண்டை, புள்ள சண்டை, சொத்து சண்டை, கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் துன்பம். எது துன்பத்தை உண்டாக்குறதோ இறுதியில் அதுக்கு பேர் நரகம். இறுதி எது சுகத்தை கொடுக்கிறதோ அதுக்கு பேர் தான்டா சொர்க்கம்னாரு. எதுக்கு 2 பாயிண்ட் தான் முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது என்ன? இப்போ நமக்கு வேணும்னா அருட்பெருவெளி எங்கே இருக்கு? அதான் தலைப்பு இல்லைங்களா? நம்மெல்லாம் எங்கே இருந்தோம்? அருட்பெருவெளியில் தான் இருந்தோம். நம்ம இருந்த இடம் அருட்பெருவெளி. அதை வள்ளலார் அழகாக சொல்லுவார். அட்டகா படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? அதில் முதல் பாட்டு என்ன பாட்டு? தினம் தானே படிக்கிறீங்க 8 பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்காவது அர்த்தத்தை கண்டுபிடிச்சிங்களா? முதல் பாட்டு தானே. தினமும் ஒரு சன்மார்க்க சங்கத்தில் அந்த பாடல் படிக்கிறீங்களா? அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து
அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே. வள்ளலார் காட்டின ஆண்டவர் எங்க இருக்காரு? அருட்பெருவெளியில் இருக்காரு. சார் அருட்பெருவெளின்னா எங்க சார்? அது எங்க இருக்கு சார்? யாராவது பார்த்தாங்களா? இதுவரையில் யாரும் பார்க்கல. வள்ளலார் தான் பார்க்குறார். நம்ம இந்த ஒரு வெளியினுடைய எல்லையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வெளி யாராவது அளந்துருக்காங்களா? எத்தனையோ விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சிலாம் கண்டுபிடிக்குது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல இன்னும். பூமியினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? காற்றினுடைய அணுக்களை கண்டுபிடிக்க முடியுதா? ஆகாயத்தினுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியுதா? அதான் நான் போன மாதம் ஒரு கட்டுரை போட்டேன். இந்த உலகம் விரிந்து சுருங்கும் தன்மை உடையது. இந்த உலகம் எப்படிப்பட்டது? விரிந்து சுருங்கும் தன்மை உடையது. இது என்ன சார் நீங்கள் விடுறீங்க சார், அது எப்படி விரியும் அப்படின்னு கேட்டார் ஒரு ஆள். அவர் பகுத்தறிவாளர், ஈரோட்டில் தான். நீங்கள் அந்த உலகம் வந்து ரவுண்டாக இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நவ கிரகங்கள் இருக்குது, அது தன்னைத்தானே செயல்பட்டு இருக்கு, அது இயற்கை சார், அது எப்படி சார் விரிந்து சுருங்கும் அப்படின்னு கேட்டார். அது உதாரணம் சொன்னால் தானே அவர் ஏற்றுக்குவார். அப்போ மருத்துவ ரீதியாக உதாரணம் சொன்னேன். ஒரு தாயினுடைய கருவறை எவ்வளோ இருக்குது? அது பை, கருப்பை, கர்ப்பப்பை. குழந்தை உற்பத்தி ஆகாது இருக்கும்போது எப்படி இருக்கும்? சின்னதாக ஒட்டி போயிருக்கும் இல்லைங்களா? குழந்தை உற்பத்தி ஆகும்போது அந்த கர்ப்பப்பை விரிதா? 5 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோலாம் சொல்கிறாங்கல்ல ஒரு குழந்தையுடைய வெயிட்டு. அப்போ அந்த கருவறை விரிதா இல்லையா? எதையாவது கர்ப்பப்பை வெடிச்சிச்சுன்னு இது வரையும் மருத்துவர் சொல்லியிருக்காங்களா? இல்லை. சரி, ஒரு குழந்தை தான். ஒரு பெண்களுக்கு 4 குழந்தை, 5 குழந்தைலாம் பிறந்திருக்குல்ல, பிறந்திருக்கா இல்லையா சார்? அப்போ அந்த கருவறை அத்தனை குழந்தைகளுக்கு விரிஞ்சு கொடுக்குதா இல்லையா? அப்போ குழந்தைகளாம் வெளியே வந்துட்டோன்னே சுருங்கி போயிடுது. எப்படி ஒரு பெண்ணினுடைய கருவறை விரிந்து சுருங்குவதோ அதுபோல இந்த உலகத்தில் எத்தனை அணுக்கள் நிறைந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் விரிந்து கொண்டே இருக்கும், குறைய சுருங்கி கொண்டே இருக்கும். விரிந்து சுருங்கும் தன்மை உடையது இந்த உலகம். இது பஞ்சபூத உலகம். ஆனால் வள்ளலார் கண்ட அருட்பெரு வெளி என்பது பல கோடி அண்டங்களை தன்வசமாக வைத்துக்கொண்டு அதை அருள் நிமித்தமாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெளிக்கு பேர் தான் அருட்பெரு வெளி. இது பஞ்சபூதங்கள் நிறைந்த இடம். இந்த இடம் இது பஞ்சபூதங்கள் நிறைந்த இடம், இந்த நம்ம வாழக்கூடிய இடம். அருட்பெரு வெளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் பஞ்சபூதங்கள் கிடையாது. அங்க பூரா அருள் தான். அருள் நிறைந்த இடத்துக்கு பேர் தான் அருட்பெரு வெளின்னு பேர். அது வள்ளலார் சொல்வார், ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமடி புரிமையை எண்ண முடியாது. 1000 திருகலரு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடு நின்று நடனமிடு ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியேன்னு சொன்னார் வள்ளலார். உலகத்தில் எந்த ஞானியுமே சொல்லலை. ஒரு அண்டத்தை யாரையாலும் பார்க்க முடியும், இந்த அண்டத்தினுடைய எல்லையை காண முடியாது. இன்னொன்று சொல்றேனே, இந்த அண்டத்திலிருந்து யாரும் வெளியே போக முடியாது. லாக்கு. நீங்க எவ்வளவு தலைகடா நின்னாலும் இந்த அண்டம் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இந்த உலகம் வேலை அப்படின்னா நேரம் எத்தனை பேர் வெளியே போய் வந்திருப்பாங்க. உள்ள ஆன்மா வந்துட்டா அது ஊர்வன நடப்பன பரப்பன, தாவரம் ஊர்வன பரப்பன நடப்பன தேவர் அசுரர் மனித தேகம் வரையில் இந்த ரோலிங் பர்த் வந்து கொண்டே இருக்கும். யார் ஒருவர் அருளை பெற்று முழுமை பெற்று இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய நிலை வருகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அண்டம் ஓப்பன் ஆகும். அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த அண்டம் ஓப்பன் ஆகும் சார், வேற யாரும் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா ஏதாவது சொல்றது? இல்லாட்டி என்ன அந்த அண்டத்தை விட்டு போயிடும். அதே நேரத்தில் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன் சட்டத்திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீ இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வேணாலும் வாழலாம், எத்தனை பெரிய வேணாலும் எடுத்துக்கலாம். ரொட்டீன் பர்த் ரோல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை, இந்த பஞ்சபூதத்திலிருந்து ஒரு சிறு துளி அணுக்களை கூட நீ வெளியெடுத்து போக முடியாது. நாட் அலவுடு. அண்டம் ஓப்பன் ஆகாது. அதை எதை எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் கடவுள் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. அருளுக்கு மட்டும்தான் லைசன்ஸ். ஆனால் அருள் கூட எப்படி மனித தேகத்திலிருந்து அருளை பணம் பொருள் வாங்குற மாதிரி அருளை வாங்கிட்டு போக முடியாது. இந்த தேகமானது, நம்ம உடம்பானது ஒளி உடம்பாக மாற்றணும்னு சொன்னார் வள்ளலார். இந்த உடம்புக்கு பேர் என்ன? பூத உடம்புன்னு பேர். இந்த உடம்புக்கு பேர் என்ன? பூத உடம்பு. அசுத்த பூதகாரிய தேகம்னு பேர் தமிழ்ல. இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. இந்த ஒவ்வொரு தேகத்துக்கும் பேர் என்ன? அசுத்த பூதகாரிய தேகம். ஏன்னா துர்நாற்றம் உடையதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நோய் வந்தாலும் துர்நாற்றம் வந்துடும், சீவு பிடிச்சாலும் துர்நாற்றம் வந்துடும், ஆப்ரேஷன் பண்ணாலும் துர்நாற்றம் வந்துடும், செத்தாலும் துர்நாற்றம் வந்துடும். இந்த பஞ்சபூதங்கள் துர்நாற்றம் உடைய தேகம்னு பேர். அதனால தான் அசுத்த பூதகாரிய தேகம்னு அதுக்கு பேர். இந்த அசுத்த பூதகாரிய தேகத்தை மாற்றக்கூடிய வல்லபத்தை தான் சன்மார்க்கம் சொல்லுகிறது. நம்ம ஒன்றும் பஜனை பாடிக்கிட்டே உட்காந்துருக்கோம். சுண்டல் கிடைச்சா போதும், சாப்பாடு கிடைச்சா போதும். அதுவும் வேணும், இது வேணும், ரெண்டு வேணும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், ஜீவகாருண்யமே என்ன கோல்? திறவுகோல். திறவுகோல்னா என்ன பேரு? சாவின்னு அர்த்தம். சாவி எங்க கிடைக்கும்? மோட்ச வீடு லாக் பண்ணிருக்குன்னு சொன்னா, அந்த லாக் பண்ண அந்த அண்டத்துல நீங்க வெளியே போன என்ன வேணும்? சாவி வேணும்னா கடையில போய் பூட்டு கடையில் இருக்கிற சாவி அல்ல, அருள் என்ற சாவி வேணும். அருள் என்றது பெறணும், அதுக்கு பேர் தான் சாவி. அருள், நம்ம அருள் பெறுகின்ற பொழுது அதுக்கு சாவின்னு அதுக்கு பேர். அருள் அல்லாது ஒரு அணுவும் அசையாது. அருள் பெறின் ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியும். சொல்றாரா? அருளே நம்மியல், அருளே நம் குணம், அருளே நம் அறிவு பட்டியல் போடுறாரு அகவல்ல. ஆனா நம்ம படிச்சுட்டே தான் இருக்கிறோம், திங்க் பண்றதில்லை, வரவங்களும் சொல்றதில்லை. அப்போ இந்த அசுத்த போதகாரிய தேகத்தை மாற்றம் செய்வதற்குண்டான வழியை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருமே? சார் யாரும் தப்பா நினைக்க, நம்ம மேல குற்றமே இல்லை சார், நம்ம எல்லோருமே நல்லவர்கள் தான், நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள். நமக்கு வழிகாட்டியவர்கள் யாரு? குற்றவாளிகள். அப்ப எங்கிருந்து பின்னாடி நோக்கி பாருங்க, தாய் தகப்பன் அப்படியே பின்னாடியே போங்க, எல்லாமே வழி வழியா வந்தவங்க குற்றவாளிகள். ரெண்டாவது, உலக வாழ்க்கைக்குண்டான வாழ்க்கை முறையை நமக்கு எழுதி வச்சாங்கல்ல, எல்லாமே குற்றவாளிகள். ஞானசரிய பாடல் எத்தனை பாடல் இருக்கு சார்? 28 பாடல்ல ஒரு பாடல் சொல்லுவாரு, யாராவது தெரியுமா? தினமும் படிக்கிறதுக்கு பாடல் தான் சொல்றேன் நான். அதுதான் நான் பாடிட்டேன். அதுல தான் அருள் அமுதேன்னு பேர்றதுக்கு அந்த பாட்டிலே வந்துருச்சு. அருள் அமுதே நன்னிதி. நல்ல நிதினா எது? பொருள் அல்ல, அழியாத நிதிக்கு பேரு நன்னிதியே. ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுனா வன்மின் உலகியதி மரணமெலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. அதுக்கு அடுத்தது அப்படியே விடலாமல்ல, புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையில் சிற்றவையில் புருந்தருணம் இதுவே. அப்ப இறைவனுடைய இறைவனுடைய எல்லையில இறைவனோட இரண்டரை கலக்கின்ற நேரத்தில் சொல்றார் இந்த பாடல். இந்த 28 பாடல்களும் அதுக்கு பேர் என்ன வச்சார்? எட்டிங்க சொல்லுங்க சார். ஞான சரிகன்னு பேர். ஏன் ஞான சரிகன்னு அதுக்கு பேர் வைக்கணும்? ஆன்மீகத்தில் 16 படித்தரங்கள் இருக்கு. ஆன்மீகத்தினுடைய வழிமுறைகளை நமக்கு 16 படித்தரங்கள், முன்னோர்கள் 12 படித்தரங்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியில் 4 படித்தரங்களை அவங்களுக்கு தெரியாது விட்டுட்டாங்க. அது என்னன்னா,
சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு இல்லையா? அதுக்கப்புறம் சரியல் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம். கிரியல் சரியை, கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். முன்னாங்க 12 படி தான் தெரியும். அது திருமூலரோட முடிஞ்சு போச்சு. யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். திருமூலர் அந்த 12வது படி வந்து அப்படியே நிற்கிறார். ஆனால் அடுத்தது வள்ளலார் வந்து தான் ஞானத்தினுடைய படி கொடுக்குறார். அதுக்கு பேர் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆன்மீகத்தினுடைய தடம் எது என்றால் 13வது படியில் நீங்கள் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இன்னும் நீங்கள் 1வது படியிலே இருக்கிறீங்க, எல்கேஜிலே இருக்கிறீங்க. இன்னும் ஆன்மீகம் என்றது கோயிலுக்கு போகிறதும், சாமி கும்பிட்றதும், அபிஷேகம் பண்ணுறதும், ஆராதனை பண்ணுறதும், மாலை போடுறது, எல்லாம் தின்றது வர்றது, இதோடு சேர்ந்து போச்சு. அதுக்கு பேர் சரியைன்னு அர்த்தம். இறைவனை தொடாமல் வழிபாடு செய்வதுக்கு பேர் சரியை. தூரத்தை வணங்குறோம் இல்லையா, அதுக்கு சரியை. ஸ்கூலில் கொண்டு போய் எல்கேஜி படிக்கிற மாதிரி. கிரியை என்பது இறைவனை தொட்டு அலங்காரம் பண்ணி படையெல்லாம் வச்சு படைச்சு நம்ம சாமி கும்பிட்ற பேர், அதுக்கு பேர் கிரியைன்னு பேர். யோகம்னா என்ன? தூரத்திலிருந்து கண்ணை மூடிக்கிட்டு இறைவனையே நினச்சி பண்ணுறது, தியானம், யோகம்லாம். அதுக்கப்புறம் இறைவனை உள்ள உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு உட்காந்து, அது சரியிலே 4வது 4 இருக்குது, கிரியில் 4 இருக்குது, யோகத்தில் 4 இருக்குது. இந்த முன்னாங்க 12 படிகளும் நீங்கள் பரம்பரையாக வந்து எல்லாருமே சுற்றிட்டீங்க. அதுதான் நீங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்போ. ஆனால் சன்மார்க்கத்தில் வந்து எல்லாம் சொல்கிறார், வள்ளலார் சித்திவளாக திருமாளிகள் இறைவன் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார். வள்ளலாரை அழைக்கிறார். வள்ளலார் ஒளி உடம்பு பெற்றுவிட்டார். நம்முடைய கண்களுக்கு அவர் மனித ரூபமாக தெரிகிறார். ஆனால் அவரை யாராலும் தொட முடியாது. வள்ளலார் யாராவது தொட்ட வரலாறு இருக்கா சார்? 51 ஆண்டுகள் இருந்திருக்காருல்ல. வள்ளலாரை நேரடியாக பார்க்க முடியாது. வள்ளலார் யாரும் தொட முடியாது. ஒளி உடம்பு ஆயிடுச்சு. ஒளி உடம்பு ஆகிட்டு சித்தி விழாக திருமாளிகளை இப்போ போய் பார்க்குறீங்களே, இறைவன் வந்து உட்காந்துருக்கார். உள்ளோ இறைவன் வந்து உட்காந்துருக்கா. மனித ரூபம் நினச்சிடாதீங்க, நான் சொல்கிறது சமயவாதி மாதிரி. ஒளி அங்கே வந்து உட்காந்துருக்கு, அருட்பேர் ஒளி. அதுக்கு பேர் என்ன? அருட்பேர் ஒளின்னு பேர். அதுக்கு அருள் ஒளி வேறு, அருட்பேர் ஒளி என்பது வேறு. இவர் உடம்புறா ஒளி உடம்பாக மாறிடுச்சு. அவள் கடைசியில் என்ன சொல்கிறார் சித்திவிழாக திருமாளிகளை? நீங்கள் படிச்சுட்டு தானே சார் இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன். அடுத்தது, இதுவரையில் நான் சொல்லியது நீங்கள் யாரும் செவிசாய்க்கவில்லை எழுதுறார். வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார்னு எழுதுறார் சார். வேலாயுத முதலியார் யார்? வள்ளலார் கூட இருந்தவர் தெரியுமா உங்களுக்கு? உபய கலாநிதி பெரும்புலவர் என்று வள்ளலாரால் பட்டம் சூட்டப்பட்டவர். வள்ளலார் அவருக்கு பட்டம் கொடுக்கிறார், பட்ட பெயர். அவருக்கு என்ன பேரு? உபய கலாநிதி பெரும்புலவர். எல்லா மொழியும் ஒரு 10 மொழி அவருக்கு தெரியும். அவர் வேலாயுத முதலியார். அப்படிப்பட்டவரே சுத்த சன்மார்க்கம் என்னவென்று இவரால் புரிந்து கொள்ள முடியும்னு எழுதுகிறார். அவர் வள்ளலார். அவர் கூட இருந்த சீடர்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆன்மீகத்தை கரைச்சி குடிச்சவங்க. ஆனால் வள்ளலார் சொன்ன ஆன்மீகம் அவர்களுக்கு புரியல. அவர் உத்ராட்சி பட்டை போட்டுட்டு பட்டை அடிச்சுட்டு தான் இருந்தார். யாரு? வேலாயுத முதலியார். ஆனால் வள்ளலார் யாரும் திட்ட மாட்டார் நம்மள மாதிரி. அவங்களுக்கு அறிவு விளங்கும் காலத்தில் தெரிந்து கொள்வார்னு சொல்லிட்டு கடைசியில் எழுதுறாரு, உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வெளிப்புறத்தில் வைத்து ஆண்டவர் தீப முன்னேறி விளங்குவதாக பாவனை செய்து ஞான சரியுள்ள 28 பாடல்களை கண்டபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்னு எழுதுறாரு. யார் படிக்கிறீங்க, யார் செய்றீங்க? இறுதியில் லாஸ்ட் ஸ்பீச். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உள்ள போக போறேன். ஆண்டவருக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. வள்ளலாருக்காக எந்த உலகத்தில் எந்த ஞானியுமே இறைவன் வந்து வெயிட் பண்ணதே கிடையாது. ஆனால் நியாயப்பிரகாரம் சத்திய ஞான சபைக்கு போக வேண்டிய ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க வராரு? சித்திவிழாக திருமாளிக்கு வராரு. அவர் சத்திய ஞான சபைக்கு ஏன் போகல? சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை ஆண் பெற்று கொண்டனன் எழுதுறாரா? சபை எனது உலவென தான் அமர்ந்து எனக்கு
அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. அகத்தில் கண்ட இறைவனை புறத்தில் சபையா கற்றார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனர். உள்ள பார்க்கிறார். சத்திய ஞான சபைனா என்ன? கட்டடம் அல்ல, அது புறத்தோற்றத்திற்காக நம்ம கட்டடமா கட்டி வச்சிருக்கோம். அது பிரகாசன்றார். ஒரு ஒளியினுடைய பிரகாசம்னா என்ன? இந்த ஒளி இருக்கு, பிரகாசம் கிடைக்குதா? சூரியன் இருக்கு, சூரியனுடைய பிரகாசம் எல்லா இடத்துக்கும் போதா? சந்திரனுடைய பிரகாசம் எல்லாத்துக்கும் போதா? அப்ப பிரகாசம் என்பது அதனுடைய வெளிச்சம். அதே மாதிரி ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஒளி கதிர் தான் இந்த உடம்பை இயக்குது. ஒரு ஆன்மாவுடைய தன்மை எவ்வளவு பிரகாசம் உடையதுன்னு வள்ளலார் எழுதியிருக்கார், படிச்சிருக்கீங்களா? 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையது ஒரு ஆன்மாவினுடைய தன்மை. அப்ப அந்த 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளதை ஓப்பன் ஆகிட்டு அது உடம்பு இருக்குமா? ஒரு பிரச்சனைக்கு செய்ய வெயில் போனதுக்கு வெயில் அப்படியே ஒட்டினது இன்னைக்கு. அப்ப அந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அதனுடைய பவர் என்ன? கோடி சூரிய பிரகாசம். கோடி சூரிய பிரகாசத்தினுடைய பவர் திரைகளால் மறைக்கப்பட்டிருக்குதுன்றார். திரைகளால் மறைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய ஷேடா தான் உடம்பு இயங்குது. டைரக்ட் ஒளி வந்துச்சுன்னா உடம்பு பஸ்மம் ஆயிடும். அதுக்குதான் திரை. திரை போட்டிருக்காங்கள, காட்டுறாங்கல்ல சார். வடலூர்ல எப்படி திரை போட்டிருக்காங்க? ஸ்கிரீன் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, இப்படி இழுப்பாங்க, பார்க்குறீங்களே? அப்படியே ஆண்டவருக்கு திரை போடலாமா? முதல்ல நம்மளுக்கு தான் சார் திரை. ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருப்பது அசுத்த மாயா காரிய திரைகள் எழுதுறாரு. அசுத்த பூதகாரிய மாயா திரைகள் அதுக்கு பேரு. அது 7 விதமான திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டார்க்கா இருந்திருக்கும். அந்த திரைகள் எவ்வளவு பெரிய டார்க்கா இருக்கும் அந்த பிரகாசத்தை மறைக்கணும்னா. புரியுதா உங்களுக்கு? ஆனா வடலூர்ல என்ன பண்ணாங்க? கடவுளுக்கு திரை போட்டு வச்சிருக்காங்க. வள்ளலார் திரை போட்டு சொன்னாரா? இதெல்லாம் ஈரோடு கதிர்கள் கேட்டா பிரச்சனை. உன்னுடைய ஆன்மா திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீ சத்திய ஞான சபையில திரை போட்டு ஜோதி தரிசனம் காட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவருக்கு எதுக்கு திரை? நமக்கு தான் திரை. ஆண்டவரை பார்க்க முடியாத பார்க்கக்கூடிய அகக்கண்கள் மடிஞ்சு கிடக்கிறது. புறக்கண்கள் மெட்டீரியலை பார்க்கும். மற்றெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கண்ணினுடைய டிஸ்டன்ஸோ அதனுடைய பவரோ கிடையாது. உருவங்களை பார்க்கக்கூடிய கண்ணு தான் நமக்கு இருக்கு. ஒளியை பார்க்கக்கூடிய கண்கள் கிடையாது. சூரியன் சந்திரன் நட்சத்திர ஒளிகளை பார்க்கலாம் டிஸ்டன்ஸ்ல. ஆனா அருள் ஒளியை பார்க்கக்கூடிய கண்கள் கிடையாது. அவ்வளவு பெரிய பவர் அது. அதைத்தான் வள்ளலார் பெற்றார். அவள் என்ன சொல்றார் சார்? பொன்னுடம் எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்ன சார் அழகாக தினம் படிக்கிறீங்க? பொன்னுடம் எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுலம் கலந்த எந்தனி அன்பே. என்ன வேதித்த எந்தனி அன்பை வேதியில் கொண்டு வராங்க. அகல்ல தோலலாம் குடைந்திட சூர்ணரம் அனைத்தும் ஏழலாம் கட்டவை விட்டு விட்டு ஈங்கடன் எழுதுறாரா? மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. ஆமா, அமுதம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? ஆன்மாவிலிருந்து வருது. ஆன்மாவை திரைகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த திரைகளை பூரா ஓபன் பண்ணவர் ஒரே ஒரு ஞானி வள்ளலார் மட்டும்தான். தெளிவா எழுதுறாரு அகவல்ல. சரவணந்தா எழுதியிருக்காரு சார் அகவல் விளக்கம். யாராவது படிக்கிறீங்களா இல்லையா? புக்கு வாங்கி வாங்கி அழகா வச்சுக்கிறீங்க. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடன்றார். உன்னகை தோற்றிட ரோமம் ஒடித்திட கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்தோடிட கை சுலவிட. என்ன எழுதுறாரு? அப்படியே பட்டியல் போடுறாரு. அப்ப இந்த உடல் மாற்றம் அமுதம் சுரக்கின்ற பொழுது இந்த உடல் மாற்றம் எப்படி எப்படியெல்லாம் மாறுன்ற எழுதுறாரு அகவல்ல. இப்ப நம்ம பூத உடம்பு
இந்த பூத உடம்பு அசுத்த பூதகாரிய உடம்பை சுத்த பூதகாரிய உடம்பாக மாற்றணுன்ற. இது எப்படி நீங்க மாற்ற முடியும்? மாற்றுவதற்குண்டான வழிதான வள்ளலார் அருட்பாவில் சொல்லியிருக்காரு, வாழ்ந்து காட்டியிருக்காரு. அழிய உடம்பை அழியாமை ஆக்கும் வகையறி என்றாரு. எழுதுறாரா? அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகையறி. இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாமல் வாக்கணும். ஏன்னா நம்மளுடைய சமய மதங்கள்லாம் என்ன சொல்லிடுச்சு? செத்த பின் வைகுண்டம் கைலாகம் என்பார் பித்த மனிதர்கள் பாரதி சொல்லிட்டான். செத்துட்டு போட கைலாகத்தில் இருக்காரு சார், நொறுக்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம், நோ சான்ஸ், மறுபடியும் பிறப்பு உண்டு. 18 நாள் தான் டைம் ஒரு இறந்த உயிருக்கு மீண்டும் பிறப்பு கொடுப்பதற்கு. அதுக்குள்ளேயும் கிடைக்கலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் வள்ளலார் வந்து தெளிவாக சொல்லிட்டார், உடலை எரிக்காதீர்கள், அது ஒரு கொலைக்கு சமன்னார். உடம்பை எரிச்சிங்கன்னா எப்படி ஒரு உயிரை கொள்வதோ அதுபோல இந்த உடம்பை எரிப்பது ஒரு கொலைடான்றார். ஏனென்றால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் ஆன்மாவோட அடக்கம் கொண்டு இருக்கிறது. இந்த உடம்பு என்பது அழிந்து போய்விடும். அது வேறொரு பிறப்புக்குண்டான தகுதி அதற்கு வருகின்ற பொழுது அது வேறொரு உடம்புக்குள் சென்றுவிடும். அதுதான் ஒரு உதாரணம் கொடுத்தார் வள்ளலார். ஜீவகாரணி படிக்கிறீங்களா? இந்த உடம்பு என்ன உடம்பு? இது வாடகை உடம்பு, குடிக்கூலி கொடுக்கக்கூடிய உடம்பு. இது நீங்களா கட்டிக்கிட்டீங்க? உங்க அம்மா கட்டி கொடுத்ததா உங்க அப்பா கட்டி கொடுத்தாரா? யாரும் கட்டி கொடுக்கல. அது வாட்டு கருவறையில் அது வந்து இறைவனுடைய அருள் ஆற்றல்னால அந்த குடம் உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு உடம்பும் மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட உடம்புன்னு எழுதுறார் வள்ளலார். ஜீவகாரணி ஒழுக்கம் படிக்கிறீங்களா இல்லையா? உடம்பு யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது? மாயினால் கட்டி கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இது வாடகை உடம்புன்னு பேரு. குடிக்கூலி கொடுக்கணும் டெய்லி. இதுக்கு நாளைக்கு கொடுக்கலான்னாக்க ஒத்துக்காது உடம்பு. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கணும்? 3 வேலை கொடுக்கணும் வாடகை. ஒரு வேலை கொடுக்கலன்னா கூட உடம்ப பெண்டு சும்மா உடம்பு ஆட்டி வச்சிடும். அதனால தான் குடிக்கூலின்னு அதுக்கு பேரு. ஒவ்வொரு நாள் உணவும் தான் வாடகை. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உடம்புக்கு வாடகை எது என்றால் உணவு. ஜீவகாரணி ஒழுக்கம் 3 பகுதியாக எழுதியிருக்காரு அட்டகாசமா தமிழ்ல. அதை யாருமே படிக்கிறது சரியா. அப்ப இந்த வாடகை உடம்பை சொந்த உடம்பாக மாற்றணும். இதுதான் சன்மார்க்கம். சார், இப்ப நீங்க ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறீங்க, நீங்க சரியா வாடகை கொடுக்கலாம், என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லுவோம். காலி பண்ணிட்டீங்கன்னா வெளியே தூக்கி எல்லாம் சாமானிச்சு போட்டுருவோம். அதுபோல இந்த உடம்பு உணவு கொடுக்கின்ற வரையில் உடம்பு இயங்கும். உணவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடம்பு செத்து போயிடும். உடம்பு டெத்துன்னு பேர் இருக்கு. அதைத்தான் வள்ளலார் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அழி உடம்பை அழியாமை ஆக்கக்கூடிய வகை சொல்றார். இந்த உடம்பை வாடகை கொடுக்கக்கூடிய உடம்பை சொந்த வீடாக, வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றணும். அதுக்கு பேர் வாடகை வீடுன்னு எழுதுறார் ஜீவகாரணத்தில். நம்ம உடம்பு என்ன பேரு? வாடகை வீடுன்னு பேரு. வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றுவதற்கு தான் வழி சொல்றார் வள்ளலார். அவ சொந்த வீடா எப்படி மாற்ற முடியும் நீங்க? இது குடிக்கூலி கொடுக்கக்கூடிய உடம்பு. ஒரு நாளைக்கு 3 வேலை கொடுக்கணும், இல்லாட்டி 2 வேலையாவது கொடுக்கணும். யோகிகள்லாம் ஒரு வேலை கொடுப்பாங்க. அதுக்கு அந்த உடம்பு ஒரு வேலையாவது கொடுத்து பட்டி கிடப்பாங்க. ஆனா வள்ளலார் சொல்றாரு, சோற்றாசை ஓடு காம சேற்றாசை படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசை படுனார். குற்றம்னா யாரு? யமன். நீங்க சோறு தின்ற வேண்டியோ உங்களுக்கு மரணம் நிச்சயம். நீ என்ன யோகம் பண்ணாலும் சரி, தவம் பண்ணாலும் சரி, சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவேன்ட்டார். சோற்றிலே விருப்பம் சூழ்நிடில் ஒருவன் துண்ணுநல் தவமெல்லாம் ஆற்றிலே கரைத்த புலி என போகும். நீ சாப்பிடாத தவம் இருந்தாலும் அந்த ஆற்றில் கழிச்ச புலி எப்படி போகுமோ அது மாதிரிதான் அப்படியும் செத்து போயிடுவேன்ட்டார். யோகம் பண்ணாலும் செத்து போயிடுவேன், சாப்பிடலனாலும் செத்து போயிடுவேன்.
என்ன யோகம் பண்ண தவம் பண்ணாமல் செத்து போயிடுவேன். காடு மலை குகை குன்றுகளில் போய் இறைவா 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 சராய ஏதோ மந்திரங்களை சொல்லிட்டு தான் செத்து போயிடுவீங்க. அதற்குத்தான் வள்ளலாருங்க என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு, உயிர் இரக்கம் ஒரு மனிதனுக்கு தேவைன்னாரு. இன்னைக்கு டாக்டர் என்ன கொடுத்துருக்காருங்க, உங்களுக்கு என்னத்துக்கு பணம் கொடுத்தாரு இன்னைக்கு? அன்னதானம். அன்னதானம் இல்லாத இன்னைக்கு சாப்பாடு கூட இல்லாத எத்தனை உயிர்கள் துன்பப்படுது இல்லையா? அதற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யடான்னாரு. அதுக்கு பேர் தான் ஜீவ காருண்யமே கடவுள் வழிபாடுன்னு போட்டார். கடவுள் வழிபாடுன்னா என்ன எழுதியிருக்கார், படிச்சிருக்கீங்களா? உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. நீங்க கடவுளுக்கு போய் படையல் போட்டு சாமி கும்பிடுறது வழிபாடு அல்ல. ஏன் உயிர் இரக்கம் வரணும்? ஏன் ஒருத்தன் பசியோடு இருக்கிறான், ஒருத்தன் வந்து பணக்காரனா இருக்கிறான்? ஏன் ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஏன் ஒருத்தன் பிச்சைக்காரனா இருக்கான்? ஆனா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கு மரணம் நிச்சயம் இல்லையா? பட்டினியா இருக்கிறவன் சாவறான், ஏசியில் உட்காரவன் சாவறான், பங்களா கட்டுறவன் சாவறான், கோடி கோடியா வச்சிருக்கவனும் சாவறான். அப்ப நீங்கள் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது உன்னுடைய உடம்பில் என்ன மகிழ்ச்சி அடைகிறது? நீங்கள் என்ன மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? வள்ளலார் தெளிவா எழுதுகிறார். பக்தி என்பது என்ன? மன உருக்கம், மன உருக்கம், மன நெகிழ்ச்சி, மன மகிழ்ச்சின்னு எழுதுறார். பக்தி எதை கொடுக்குது நமக்கு? மன உருக்கம், மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி. மன உருக்கம், மன நெகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சின்னு எழுதுறார். இந்த உடம்பில் புறத்தில் செல்லக்கூடிய மனம்தான் மகிழ்ச்சி அடைவதை தவிர நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடைவதில்லை. அப்போ ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுதுதான் ஆன்மா மகிழ்ச்சி அடையுது. என்ன சார் இது ரொம்ப புதிராக இருக்கு? ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க சாமி கும்பிட்றோம் மன மகிழ்ச்சி அடையுதுன்றீங்க, ஜீவகாருண்யம் பண்ணா ஆன்ம மகிழ்ச்சி அடையுதுன்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாமிக்கு போய் சாப்பாடு வச்சா அந்த சாமி சாப்பிடுதா? படையல் போடுறீங்களா வீட்டில் எல்லாரும்? எந்த சாமியாவது சாப்பிட்டு இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படி சாப்பிட்டு இருந்தா சொல்லுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். சாப்பிடாத சாமிக்கு படையல் வைக்கிறீங்க, சாப்பிட சாமியை கைவிட்டுட்டீங்க. சாப்பிட்ற சாமிகள்லாம் எத்தனை உயிர்கள் துன்பத்தில் பசி. அதனால வள்ளலார் ஒரு படியில் போட்டார் பாடல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தம் நேருற கண்டுலம் துடித்தேன், ஈடின் மானிகளா ஏழைகளா நெஞ்சிழைத்தவ தமை கண்டே இடைத்தேன் சொல்றாரா? ஏன்? இறைவனால் படைக்கப்பட்ட உயிர், அந்த உயிருக்கு ஆதாரமான ஆன்மா, ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆலயம் பழுதடையக்கூடாது என்பதுதான் ஜீவகாருண்யம். அப்ப கல்லுல கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லுல கடவுள் இல்லை, செம்புல கடவுள் இல்லை, மரத்துல கடவுள் இல்லை. அது உணர்வில்லாதது. உணர்வில்லாததுக்கு படையல் செய்யாத, உணர்வுள்ளவர்களுக்கு படையல் போடுவார் வள்ளலார். அதனால்தான் வள்ளலார் முதல்ல சபை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன கட்டார்? வடலூர்ல தர்மசாலை தான் கட்டுறாரு. அதுக்கு பாடல் என்ன பண்ணாரு? மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயணம் தருமசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்க தலையம் வந்த நிதியே சொல்றாரா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, யார் நமக்கு வழிகாட்டி, அதை தான் சொன்ன, யார் நமக்கு என்னென்ன வழிகாட்டினாங்களோ அந்த வழிகாட்டில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு புது மந்திரம் ஒன்று போகுது ரொம்ப காலமா, ஒரு 10 வருஷமா. படித்தவங்கலேருந்து படிக்காதவங்கலேருந்து எல்லாருமே கையில் ஒன்று கட்டிட்டு வருவாங்க. பச்சை கயிறு, சிகப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, வெள்ளை கயிறுன்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே
பெண்களும் கட்டுறாங்க, ஆண்கள் கட்டுறாங்க. இதெல்லாம் மனிதர்களை மயக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரணமான விஷயம். இங்கதான் வள்ளலார் நம்ம கை வைக்கிறார். இயங்குகின்ற பொருளில் கடவுள் இருக்கிறார், இல்லை இயங்காத பொருளில் கடவுள் இல்லை. இயங்குகின்ற பொருள் எது? உயிருள்ள பொருள்லாம் இயங்குற பொருள். உயிரில்லாத பொருள்லாம் மெட்டீரியல், ஜடம்னு பேர் இருக்கு. நம்ம அன்பர்கள் என்ன சொன்னாங்க அந்த காலத்தில்? கல்லிலையும் செம்பிலையும் கடவுள் நிறைந்திருப்பான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கடவுள் இருக்கிற இடம் அது காரியப்படக்கூடிய இடம். அதாவது கல்லிலையும் ஒரு அணு துகள் இருக்கு, அது வந்து மெட்டீரியல் அணுன்னு பேர் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் இயங்கக்கூடிய அணு. இந்த உடம்பை பின்னப்பட்டிருக்குது, இந்த பின்னெல்லாம் என்ன? பஞ்சபூத அணுக்களால் பின்னப்பட்ட பாடி. இது தான் கருவறை, தாயினுடைய கருவறைன்னு சொன்ன அங்கதான் இந்த பின்னப்படுது. வீடு கட்டி கொடுக்குறது. வெளியில வந்து எப்படி சிமெண்ட், மண், கல், செங்கல்லாம் வச்சு வீடு கட்டிங்களா, அது போல 7 விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் இந்த பாடி. அதாவது தெரியுமா? தமிழ் அழகா எழுதுறாரு. வாழனு, திரவனு, குருவனு, லகுவனு, விரமானு, அணுன்னு எழுதுறாரு தமிழ்ல. 7 விதமான அணுக்கள். அதுல பஞ்சபூத அணுக்கள் என்பது 5, ஜீவ அணுக்கள் 1, உயிர் அணுக்கள் 1, ஆன்மா அணு 1, டோட்டலா 7. இந்த ஜீவ அணுவோ ஆன்மா அணு இல்லைன்னாக்கா உடம்பு பாடி கட்டாது. இப்போ நம்ம குடியிருக்கிறதா இருந்தால் தானே வீடு கட்டுறோம், குடி இல்லைன்னா வீடு கட்டுவோமா? அதுபோல ஆன்மா குடியிருப்பதற்கும் ஜீவன் என்ற உயிர் இயங்குவதற்கும் கட்டி கொடுக்கப்பட்ட பாடி தான் இந்த உடம்பு. இதில் 7 விதமான அணுக்களுடைய சேர்க்கை தான் இந்த பாடி. அப்போ அந்த அணுக்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிட, நம்ம வாழ்க்கை முறையில் எல்லாம் சேர்ந்து இந்த அணுக்கள் பழுதடைகிறது, சோர்வடைகிறது, முதிர்ச்சி அடைகிறது. இறுதியில் இயங்க முடியாமல் அதனுடைய வேலை பிரேக் பண்ணிதான் மரணம். இப்போ வயசாகிட்டா, இளமையில் இருக்கிற சூட்டி இப்போ வயசில் இருக்கா? அப்போ என்ன பாடியில் நடக்குது? ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாத சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த உடம்புல அதிகமாக வேலை கொடுக்கறது எது? இந்த உடம்புக்குள்ள எதுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம்? நோ 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 வாய்க்கு தான் அதிக வேலை கொடுக்குறோம். வாய்க்கு அதிக வேலை வாய்க்கு தான். பேசுறதும் வாய் தான், தின்றதும் வாய் தான், திட்டுறதும் வாய் தான், எல்லாமே வாய் தான். அப்போ வாயினுடைய வழியாக தான். அதே மாதிரி 9 துவாரங்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்கு, பாடிக்குள்ள. 9 துவாரங்கள் என்னன்னு தெரியுமா? கண்ணு, காது, மூக்கு, வாய். 9 துவாரங்களை எண்ணி பார்த்து வச்சிருக்கோம். 9 ஓட்டை, அதான் பெரிய துவாரம். ஆனா அந்த மயில்கால் பூரா சிறிய துவாரம். இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இந்த உடம்புடைய ஒரு மயிர் துகள் இருக்கு இல்லையா, இது பூரா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். குளிர் வந்தா உள்ள வாங்கி கொடுக்கும், வெயில் வந்தா உள்ள இருக்கிறது வெளியே வேர்வையை தள்ளும். குளிர் வந்தாலும் தாங்காது, வெயில் வந்தாலும் தாங்காது. வெயில் வந்தா போத்திக்க சொல்லுது, குளிர் வந்தா போத்திக்க சொல்லுது, வெயில் வந்தா உள்ள இருக்கிற தண்ணி வெளியே வருது. இதுவும் அணுக்களுடைய செயல்பாடுகள். ஆனா நம்ம உடம்புக்குள்ள 9 அணுக்கள், 9 துவாரம் இருக்கிறது. அந்த 9 துவாரத்தில் ஒரு துவாரத்தில் மட்டும்தான் நீ உள்ள அனுப்ப முடியும். மீதி 8 துவாரத்துக்கு அது உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். டாக்டர் இருக்காரு பாருங்க, மீதி 8 துவாரம் உடம்புக்குள்ள நீங்க வாயில போடுறீங்கல்ல உள்ள, இதனுடைய கழிவு பொருள்கள் தான் மீதி 8 துவாரத்தில் வெளியே வருது. தானா உள்ள இருந்து வெளியே வராது சார். நீங்க எது உள்ள போடுறீங்களோ அதுதான் வெளியே வரும். 8 துவாரத்தில். ஆனா போடுறது ஒரு துவாரத்தில். உணவு வாயில் தானே சாப்பிட்றீங்க. அது எத்தனை துவாரம் இருக்கு? சிறுநீர் கழிவுறதுக்கு ஒரு துவாரம், மலம் வர்றதுக்கு ஒரு துவாரம், காது கேட்கறதுக்கு 2 துவாரம், சுவாசிக்கிறதுக்கு 2 துவாரம், பார்க்கறதுக்கு 2 துவாரம் இல்லைங்களா? ஆனா இன்னொரு துவாரம் இருக்குது, அது லாக்கா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இன்னொரு துவாரம் இருக்கிறது, இறைவன் வைத்து இருக்கிறார், அது லாக்கா இருக்கு. அதை யார் ஓபன் பண்றாங்களோ அவங்க தான் ஞானி. இங்க அது பேர் மண்டை ஓட்டை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு கடவுள். மண்டை ஓட்டை நம்மளா தயார் பண்ணோம். நீ குழந்தை பிறந்தோடனே பாருங்க, அங்கே குழப்பம்னு இருக்கும் இல்லையாம்மா? குழந்தை பிறந்தோடனே அந்த இடத்துல எப்படி இருக்கும்? உச்சியில் என்ன வைங்கன்னு சொல்லுவீங்க.
அது வளர வளர என்ன ஆகுது? லாக் ஆயிடுது. அதான் சொல்லுவார், உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச விளக்கு எரிகின்றதுன்னு. உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஒரு புள்ளி வடிவமான ஒளி இருக்கிறது. அந்த ஒளிக்கு பெயர் தான் ஆன்மா. அது எவ்வளவு பாதுகாப்பா இறைவன் வச்சிருக்கார். அது எப்பொழுது அந்த அருள் என்பது வெளியே வருகின்ற பொழுதுதான் இந்த உடம்பு முழுவதுமே என்னவாயிடும்? ஒன்றொன்றாக அந்த அணுக்களானது, பூத அணுக்களானது, உயிர் அணுக்களானது, பூத அணுக்களானது போல ஒளி அணுக்களாக மாற்றணும். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. எல்லாம் சயின்ஸ் தான், ப்ரூவ் பண்ணி கொடுத்தவர் வள்ளலார். ஊன உடம்பு ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க என்ன தேவை? ஞான அமுதம் நல்கிய நாயகனே. அமுதம் எங்கே இருக்கிறது? ஆன்மாவை நீங்க வரும்போது வச்சுதான் அனுப்புறார் வள்ளலார் ஆண்டவர். நீங்க நான் வந்து திண்டுக்கல்லுக்கு என்ன வர சொல்லிட்டாரு. வர சொன்னோடனே என்ன பண்ணாரு? சார் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களான்னா, எனக்கு வர்றதுக்கு டிக்கெட் பண்ணிட்டாரு, போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. புக் பண்ணிட்டீங்களா? 2 டிக்கெட்டும். நீங்கள் நான் சொற்பொழிக்கு வரவனுக்கா நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ஆன்மாவை அனுப்பும்போது நீ போய் எக்கடா கட்டு போடான்னு அனுப்புவாரா? எங்கெங்க அனுப்புகின்ற பொழுது அந்த அனுப்பக்கூடிய ஒரு வசதியை கொடுத்தாரோ அதே மாதிரி திரும்பி வரக்கூடிய வசதியும் அங்கே வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் அமுதம்னு பேர். அது எங்க இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள எத்தனை மூளை இருக்கு தலைக்குள்ள? இப்போ டாக்டருக்கு தெரியுமா எத்தனை மூளை இருக்கு சார்? 7 மூளையா? மூளை எத்தனை இருக்கு? என்னென்ன மூளை? சிறுமூளை பெருமூளைன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இன்னொரு மூளை இருக்கு, அதுக்கு பேர் தான் ஓங்கார மூளைன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஓங்கார மூளை. ஓங்கார நாதம் ஒலிக்கின்றதம்மா அப்படின்னு. அது எங்கிருந்து வரணும்? அந்த நாதம் இறைவனுக்கு லிங்க் இங்கே கிடைக்கும் போது அந்த நாதம் என்பது, அந்த ஓங்கார மூளை என்பது ஓப்பன் ஆகும். அது வேண்டி ஓப்பன் ஆகாது. அது இறைவன் வைத்திருக்கிறார் உள்ள ஸ்டாக்கு. அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், எல்லாமே பாடல் ரெக்கார்டு, உயர்நிலை பகுதியிலும் பாடல் இருக்கு. பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு. எந்த பெட்டி? இங்க இது லாக் பண்ணி வச்சிருக்காரு. இது பெட்டி. பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு. அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும் எட்டும் இரண்டும் தெரியாத என் கையிலே கொடுத்தீர். எடுக்கதனை முயல்கின்றேன் அட்டிசெயன் எனையாது. அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தை வாங்குவே மான இது. இறைவன்கிட்ட சவால் விட்டவர் வள்ளலார். நீ வச்சுட்ட, நான் பார்த்துட்டேன், நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஆனால் நீ ஏன் டைம் கொடுக்குற? டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறாரு ஆண்டவரை. நீ 1 செகண்ட் டைம் பண்ணா எப்படி இந்த கந்து வெட்டிக்காரன் ஒரு நாளைக்கு லேட்டான என்ன பண்ணுவான்? வட்டி மேலே வட்டி போட்டு வாங்குறான்ல. அதை வள்ளலார் இங்க சொல்றாரு, நீ எனக்கு கொடுக்கறதுக்கு லேட் பண்ணினா என்ன நடக்கும்? என்ன சொல்றாரு? பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, யாருக்குமே தெரியாது. அது பெருக என அதை நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு பெருந்திரவு கோலும் அதை ஓபன் பண்ணக்கூடிய சாவி என்கிட்ட கொடுத்துட்ட. 8 தெரியாத என் கையிலே கொடுத்தீர். 8 அது ஒரு சப்ஜெக்ட். 8 தெரியாத என் கையிலே கொடுத்தீர். எடுக்கதனை முயல்கின்றேன் அட்டி செய்ய நினையாது. அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டி இட்டு உம்மிடத்தை வாங்குவேன் உம் ஆணை இது. சத்தியம் வச்சு சொல்றார். அப்படி சொன்னவர் அதுக்கு ஒரு பாட்டு, அழகான பாட்டு வச்சிருக்காரு. முடிச்சோமா? ஓ, 1 நேரம் ஆயிடுச்சா? 1 மணி 8 நிமிஷம் ஆயிருக்கு. சரி, நிறைய பேசுறதெல்லாம் சாதாரண பேச்சுற வேலையே இல்லை. அப்புறம் வள்ளலார் சொல்றாரு, இப்போ சொன்னதுக்கு ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. என்ன பாடலை? நீங்கள் தினம் படிக்கிறது தான்.
அங்கே கூட்டு சொன்னா சாவி சொன்னா என்ன சொன்ன? பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும் 8 2 தெரியாதே என் கையிலே கொடுத்து எடுக்கதனை முயல்கின்றே அட்டி செய்ய நினையாது அரை கணத்துக்கு 1000 கோடி வட்டியிட்டு நும்பிடத்தை வாங்குவார். சாதாரண 1000 கோடியா? அரை கணம்னா என்ன சார்? அது கணக்கு அரை நொடிக்கு பேர் அரசர். அரை கணம் கண்ணம் முழுசமானா 1 செகண்டு, அதில் பாதிக்கு பேர் அரை கணம்னு பேர். 1 செகண்டை விட அதில் பாதி. அந்த நேரம் கூட நீ தாமதப்படுத்தக்கூடாது ஆண்டவர் வள்ளலார். அவர் சொல்றாரு, அதுக்கு தான் இந்த பாட்டை போடுறாருங்க. திருக்கதவம் திறத்தில் படிச்சுட்டு இருக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் அதில் வச்சிருக்காரு. படிக்கிறீங்களா இல்லையா? திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுலமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனிவடிவோய் நின்ன என்னுட்கலந்தே கங்குள் பகலின்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர் கருளும் சித்தி புறத்தரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. அது எப்படி திறக்க சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம திறக்கணும். ஆன்மாவில் இருக்கக்கூடிய அமுதை, அதை அந்த திரைகளை மூடி இருக்கக்கூடிய திரைகளை ஒன்றொன்றா திறந்தாதான் அமுதம் சுரக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி. அடுத்த பாடல் சொல்றாரு, இறந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து என் புறந்தழிவி அகம்புணர்ந்தே கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிட விழைந்தேன் பிறந்து இறந்து போய்கதியை பெற நினைந்தே ஏமாந்தது பேதையர் போல் என நினையேல். புரியுதா? ஏதாவது செத்து போற மாதிரி என்ன நினைச்சிடாத. இறந்து பிறந்து வந்துட்டு இருக்கானுங்களே, அவனை மாதிரி என்ன நினைக்காதன்றாரு. பிறந்து போய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையேல் பெரிய திருக்கதவும் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்றவை வாழரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. அப்ப நம்ம என்ன சொல்றாருங்க? ஆண்டவர் கேட்டாரு, வள்ளலார்கிட்ட பதிலடி வட்டி கோடியே நான் வட்டி போட்டு வாங்கணுன்றார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம் நினையே நேர்காண வந்தனம் என்று என் மணிமுடி மேல் மலர்கால் தான் நிலைக்க வைத்தருளிபடுத்திட நான் செருக்கி தாள்கள் எடுத்து அப்புறத்தே வைத்திட தான் நகைத்தே ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்திரம் என் மகனே எனக்கிலையோ என்று அருளி எனையாண்ட குருவே தேனிலைத்த தீம்பாகே சர்க்கரையே கனியே தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. சொல்றாரா? என்ன புரியுது? எளிய தமிழ் தான் எழுதுறாரு. அது போல அவர் பெற்ற பேரினுடைய தலைப்பில் வரும்.
ஆச்சுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் இனிமேல்? ரெண்டே வரி வந்து சொல்கிறார், ஷார்ட்டாக முடிச்சிட, டைம் முடி போகுது. நிறைய பெரிய சப்ஜெக்ட் இது. அப்போது அருட்பெரு வெளி எங்கே இருக்குன்னு சொன்ன? பல கோடி அண்டங்களை இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரண்டம்னு பேர் இருக்கு. அந்த பேரண்டத்திலிருந்து நம்மளாம் அங்கே தான் இருந்தோம். அதுக்கு பேர் கடவுள் இருக்கக்கூடிய அருட்பெரு வெளின்னு பேர். அங்கே பஞ்சபூதங்கள் கிடையாது, ஆன்மாக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம். அங்கே தான் நம்ம எல்லாரும் ஒன்றோட ஒன்று இணைந்திருந்தோம். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் உருவம் எடுத்து ஜாதியை பிரித்து, மதத்தை பிரித்து, சமயத்தை பிரிந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாரும் தகப்பனும் அம்மனுமே, தகப்பன பையனுமே ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நிலையை நமக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. யார் உருவாக்கி கொடுத்தது? நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்லை, முன்னோர்களுக்கு வழிகாட்டியவர்கள். அதேதான் பேருபதேசத்தில் இதுவரை வளர. பேருபதேசம் படிக்கிறீங்களா சார் எல்லாரும்? இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பொட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை என்றார் வளரார். இறைவனுடைய கொள்கைகளை, இறைவனுடைய கருத்துக்களை மறைத்தான் ஒரு மாபெரும் வல்லவன். அவன் என்ன பண்ணிட்டான்? கதைகளாக, கற்பனை கதைகளாக, காவியங்களாக படைத்து உங்களை எல்லா இடங்களுக்கும் அலைவிட்டுட்டாங்க. சரி, அவர் தான் அலைவிட்டாரு. பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மை அறியாது கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் பேருபதேசம். பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டவர்களும், பெரியவாள் பெரியவாள் எத்தனை பேரை நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த காலத்திலிருந்து பெரியவர்கள் எத்தனை பெரிய ஆன்மீகவாதிகள் பூரா பெரிய ஆளுங்க பூரா பெரியவர்கள் தான். பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மை அறியாது உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சன்மார்க்க காலம். இறைவன் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி விட்டார். அவர் தான் எங்க இருக்கிறாரு? கடவுள் ஒன்று மலார், இரண்டு மலார், ஒன்று இரண்டும் ஆனார், அன்று முலார், இன்று முலார், என்று முலார், தமக்கோர் ஆதி இல்லார், அந்தம் இல்லார், அவரே அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் அலார், யாவும் உலார், யாவும் ஒன்றொரு தாமாகி நின்றார், திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டி. பார்த்தவர் வள்ளலார். அவர் எப்படி இருக்காரா? இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றொரு பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிவில்லார், கலங்கமில்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி விளங்குகின்ற திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். கண்டுபிடிச்சு வருது. இறைவன் இருக்கிற இடம் எங்க கண்டுபிடிச்சாரு? அவருக்கு இயற்கையில் இந்த பந்த பாசம் கதையெல்லாம் கிடையாதுன்ட்டார். இப்போ நம்ம சாமிகள்லாம் எத்தனை சொந்த பந்தம்லாம் இருக்கு. நிறைய சாமிகள் கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா? இதைத்தான் வள்ளலார் சொல்றாருங்க. அண்ட வேளாம், பிண்ட வேளாம், உயிர்களெல்லாம் ஆன வேளாம், கொண்ட வேளாம், கொண்ட வேளாம், கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி அகண்டமதாய், அதுவும் கடந்த வெளியாய், அதுவும் கடந்த தனி வெளியாய், ஒண்டகு சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டி. சொல்லிட்டு ஒரே பாட்டோட முடிச்சிட. கடைசியில் ஞானசரிகள் அந்த பாட்டு சொன்ன, மறுபடியும் மறந்துட்டேன். ஞானசரிகள் ஒரு பாட்டு சொல்லுவாரு. என்ன பாட்டு தெரியுதா? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் படுதே, நீ கற்றதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் அலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியது இதுவரையில் உண்மை அறிந்திலே. பரவாயில்ல, விண்டதினால் என் இனி நீ என்ன பண்ணோம்? சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடவின் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே. வச்சுங்களா? வந்து நின்றார். அதனால இன்னும் நேரம் கிடைக்கின்ற பொழுது நம்ம நிறைய பேசணும். இப்போ நமக்கெல்லாம் அருவின் அருவின் என்ன சொன்னாங்க நம்ம ஆளுங்க? அருவின் அருவின் ஆசையை அறவே அருவின்.
ஈசனோராயினும் ஆசை அறிவின். அறிவின்னு சொன்னாங்க. வள்ளலாறு நீ ஆசை அறுத்துட்டா நீ டம்மியா எழுவிடான்ட்டாரு. நீ ஆசை இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது சார். ஆசை உண்டேல் வறுமை. கொண்டாடுறாரு. ஆசை உண்டேல் வன்மின் இங்கே அருஜோதி பெருமாள் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரநீத்தியனை ஆட்கொண்டு எண்ணியவார் வெற்றிடலாம். எண்ணியவார் வெற்றிடலாம். தேசுடைய பொதுவீரருள் திருநடனம் புரியும் திருநாள் இங்கிதுவே. மோச உரை என நினைத்து மயங்காதி உலகி முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைஞ்சிடவே என்று கூறிக்கொண்டு காலம் நேரம் கருதி இவ்வளவு நேரம் அமைதியாக பொறுமையாக இருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கடிக்காமல் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களும் ஒவ்வொரு அருட்பாவை நன்கு படியுங்கள். மனித வாழ்க்கை என்பது கடவுள் நிலையறிந்த மயமாகக்கூடிய வாழ்க்கை. அதுதான் சாகாத கல்வின்னு ஒரு பட்டியலே போட்டார். படிச்சீங்களா? அது சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவந்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலமைந்து என்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவும் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமா மண்ணுமுது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே என்று கூறிக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விண்ணப்பம் செய்து எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.